தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் இர்ஃபான் விவகாரத்தில் தற்போது அவருடைய இல்லத்திற்கு சென்று மருத்துவத்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறை இர்ஃபானிடம் விளக்கம் கேட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக விசாரிப்பதற்காக 3 அதிகாரிகள் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது டிஎஸ்பி மற்றும் சுகாதார அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் இர்ஃபானின் இல்லத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இர்ஃபானின் அலுவலகத்தில் நோட்டீஸும் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். இந்த விவகாரத்தில் தற்போது அதிகாரிகள் ஏற்கனவே விளக்கம் கோரியிருந்தாங்க. அவரிடம் வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் வாயிலாக தற்போது நேரிலும் சென்றிருக்கிறார்கள். என்ன நிலவரம் பதிவு செய்யலாம்? அதாவது தனது மனைவியின் வயிற்றில் இருக்கக்கூடிய கரு ஆனா பெண்ணா என்பது தொடர்பான விளக்கத்தை பிரபல யூடியூபர் இர்ஃபான் தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் வீடியோவாக. அதை வெளிநாட்டிலிருந்து அந்த பரிசோதனை எடுத்து வந்து அதை இங்கே செலிப்ரேஷன் பண்ணி அந்த ஒரு வீடியோவாக அவர் வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ மிக வைரலான நிலையில் அது தொடர்பாக அதாவது குழந்தையின் கரு பற்றி வெளியிடும் அனைத்து தரவுகளும் நம்ம இந்தியாவில் இந்திய மருத்துவ சட்டத்தின்படி தவறானது. அதற்கு இந்திய மருத்துவ சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த வீடியோ விவகாரம் தொடர்பாக மருத்துவத்துறை அதிகாரிகள் யூடியூபர் இர்ஃபானுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விளக்க அவருக்கு வாட்ஸ்அப் இமெயில் மூலமாக அவருக்கு அந்த கொடுக்கப்பட்ட நிலையில் நேரடியாக தற்போது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவரது இல்லத்தில் விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இல்லத்தில் இது மாதிரி விளக்க நோட்டீஸை அவர்கிட்ட நேரடியாகவே கொடுத்திருக்காங்க. அவர் தன்னுடைய வருத்தத்தை அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார். இது போன்று மருத்துவத்துறை உயர் அதிகாரிகளிடமும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அதற்கு அவர் மன்னிப்பு கூறியிருக்கிறார். முற்றிலுமாக நான் செய்தது தவறு, அதற்கான மன்னிப்பு மறுப்பு வீடியோவும் நான் வெளியிடுகிறேன் என்றும் அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இன்று மாலைக்குள் அவர் அந்த வீடியோவையும் வெளியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளில் மருத்துவ சட்ட பிரிவு 3 பிரிவுகளின் கீழ் அவர் மீது இந்த விளக்கம் கேட்டு இந்த நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவத்துறையின் சார்பாக 3 பேர் கொண்ட ஒரு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு டிஎஸ்பியும் இருக்கிறார், காவல்துறை சார்ந்த மருத்துவ சட்டங்கள் தெரிந்த ஒரு டிஎஸ்பியும் இருக்கிறார், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, 3 காவல் அதிகாரிகள் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் இருக்காங்க. இவங்க அனைவருமே தற்போது இர்ஃபானுடைய இல்லத்தில் சென்று நேரடியாக விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த வீடியோ எங்கே எடுத்தது, இந்த பரிசோதனை அவர்கள் மேற்கொண்டது உண்மைதானா என்பது போன்ற அனைத்து விவரங்களும் அரை மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. அதன் பிறகு சுகாதாரத்துறையினுடைய அந்த நோட்டீஸ் ஆனது அவருக்கு நேரடியாக அவரது கையிலேயே அதிகாரிகள் கொடுத்தாங்க. மருத்துவத்துறை அதிகாரிகள், அதாவது மருத்துவத்துறையில் இந்த சிசு தொடர்பான விவரங்களை பார்ப்பதற்காக ஒரு தனி பிரிவு இருக்கிறது. அந்த அதிகாரிகள் நேரடியாக வந்தாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேரலையில் காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அந்த அதிகாரிகள் நேரடியாக சென்று அவரிடம் இந்த விளக்கம் கேட்டு அந்த நோட்டீஸை கொடுத்திருக்கிறாங்க. இது நான் செய்தது தவறுதான் என்று அவர் தன்னுடைய அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதனால அவர் பெரும் விளக்கத்தை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வீடியோ தற்போது மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக மேல் நடவடிக்கைகள் இவர் மீது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த விசாரணை குழுவானது இந்த வீடியோவை போதுமானதா அப்படின்னு பார்த்துட்டு அவர் மீது காவல்துறை நடவடிக்கை செல்லலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் அதன் பிறகு முடிவு செய்வாங்க. ஆனா தற்போது அவர் வீடியோ வெளியிட சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாங்க அதிகாரிகள், மருத்துவத்துறை அதிகாரிகள். அதனால விரைவில் மன்னிப்பு கோரியும் அவேர்னஸ் ஏற்படுத்துற மாதிரியும் அந்த வீடியோவை தற்போது யூடியூபர் இர்ஃபான் வெளியிட இருக்கிறார். தற்போது விசாரணை அரை மணி நேரமாக நடைபெற்ற இந்த விசாரணையானது முடிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே அவரிடம் விளக்கம் கேட்பதற்கான நோட்டீஸையும் அவரிடம் தற்போது அதிகாரிகள் கொடுத்திருக்கிறாங்க. பாலா ரகுவரன், பிரத்யேகமான தகவல்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி.